அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாமெல்லாம் யாருன்னா ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆத்மா ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க, உயிர்னு சொல்லியிருக்காங்க, பிராணம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஆன்மான்னு சொன்னாங்க, பிராணம்னு சொன்னாங்க, உயிர்னு சொன்னாங்க. எல்லாமே ஒரே வார்த்தை தான், ஒரே பொருள் தான். நாமெல்லாம் ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள்ன்றது எங்கிருந்து வந்து யார் கொடுத்தாங்க? உங்களை பெற்றது யாரு? அப்பா அம்மா. அதுதானே அவங்க உயிர் கொடுத்தாங்க. நம்ம அப்பாவும் அம்மாவும் நமக்கு கொடுத்தது வெறும் சரீரம் மட்டும்தான். உயிர் கொடுத்தது. உயிர் கொடுக்கிறது யாரு? இறைவன். இறைவன் உயிர் கொடுக்கலைன்னா எந்த தாயும் தந்தையும் குழந்தை பெற முடியாது. எத்தனை பேர் தம்பதியில் குழந்தை இல்லாம இருக்காங்க? ஒரு மனிதன் நினைச்சா குழந்தை பெற முடியும்னா எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? அப்ப அவங்களால அது முடியாத காரியம் தானே. உயிர் கொடுக்கறதுக்கு இறைவன் வரணும். தாயும் தந்தையும் வெறும் சரீரத்தை தான் கொடுக்க முடியும். அப்போ உயிர் கொடுத்த இறைவன், இந்த வெறும் உடலை கொடுத்த தாயும் தந்தையும் போற்றுகிற நம்ம இந்த உடலுக்கு உள்ள உயிர் கொடுத்த இறைவனை நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? அம்மாவுக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறோம், செய்யறோம், கொடுக்குறோம், போட்டுக்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னேறிக்கிறோம் சொல்றோம். இந்த அன்னையும் பிதாவையும் நம்மையும் படைத்த அந்த இறைவன், நம்மையும் நம்ம அம்மாவையும் படைத்ததான் அவன் தானே இறைவன் சொல்றோம். அப்ப அந்த இறைவனை வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஞானிகள் மகான்கள்லாம் பரமாத்மா அப்படிங்கிறாங்க. பரம்பொருள், எல்லாம் வல்ல இறைவன், கடவுள். ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆளுக்கு ஒரு நிலையில பேசுறாங்க. மொழிகள் வித்தியாசமே தவிர எல்லாரும் சொன்னது ஒரே பொருத்தம். எல்லாவற்றுக்கும் மேலானவன், சர்வ வல்லமை படைத்தவன், எங்கும் வியாபித்திருப்பவன், அணுவுக்கும் அணுவாக இருப்பவன், அங்கே இங்கனால்படி எங்கும் நிறைந்த பரிபூரணம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை தான் இறைவன். அவங்க அல்லான்னு சொல்றாங்க, இவங்க பிதான்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தவிர எல்லாரும் அந்த ஏக இறைவனை பற்றி தான் சொல்றாங்க. அதுலயும் யாருக்கும் கருத்து வேறுபாடு எப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடியது இறைவன் ஒருவரே. அந்த இறைவன் ஒருவராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் கீழ்நிலையில இறங்கி வரும்போது நாம ரூப பேதங்கள் எல்லாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஆளா இல்ல பல ஆளா? இப்போ நீங்க ஒரு ஆள்னா உங்களை வந்து எல்லாரும் எப்படி கூப்பிடணும்? ஒரே மாதிரி தானே கூப்பிடணும். அப்படி கூப்பிடலையே. உங்க அம்மா வந்து உங்களை மகனேன்னு கூப்பிடுவாங்க, உங்க மனைவி வந்து என்னங்கன்னு கூப்பிடுவாங்க, உங்க பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடுவோம். அப்ப உங்களுக்கு எத்தனை பொறுப்பு இருக்கு, எத்தனை ஸ்தானம் இருக்கு? ஒரு ஆளா நீங்க மாமனா இருக்கிறீங்க, அப்பாவா இருக்கிறீங்க, அண்ணனா இருக்கிறீங்க, பிள்ளையா இருக்கிறீங்க. இது போச்சுன்னா நம்ம பிள்ளைக்கும் பிள்ளை பிறந்தாருன்னா தாத்தாவும். அப்போ ஒரே ஆளுக்கு எத்தனை பொறுப்பு வருது, எத்தனை நிலை வருது. நாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையா? சாதாரண நமக்கே இப்படி இவ்வளவு வேதம் இருந்தா இறைவனுக்கு அப்ப எவ்வளவு வேதம் இருக்கும்? கடவுள் ஒருவர் தான், நீங்க ஒரு ஆள் தான். ஆனா ஒவ்வொரு நிலையிலையும் வித்தியாசப்பட்டீங்கன்னா இதே மாதிரிதான் இறைவன். இறைவன் ஒருவரே, அவர் தான் படைக்கிறார். அப்ப அவருடைய பேர் பிரம்மா. அவர் தான் காக்கும் தொழில் செய்கிறார். அப்ப அவருடைய பேர் மகாவிஷ்ணு. அவர் தான் அழிக்கிறாரு. அப்ப அவர் பேரு ருத்ரன். அவர் தான் மறைக்கிறார். அப்ப அவர் பேரு மகேஸ்வரன். அவர் தான் அருள் புரிகிறார். அப்ப அவருடைய பேரு மகாதேவன். இறைவனுக்கு வந்து பஞ்சகிருத்தியம் இருக்கு, 5 தொழில். சாதாரண எல்லாத்தையும் கேட்டா 3 தொழில் தான் சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் சொல்லுவாங்க. இன்னும் 2 இருக்கு, மறைத்தல், அருளல்ங்கிற 2 நிலை. இந்த மறைத்தலும் அருளலும் இல்லைன்னா ஒரு ஜீவன் வந்து கிடைக்கிறதே இல்லை. இறைவனுடைய தொழில் என்னன்னா 5 தொழில். இந்த 5 தொழிலும் செய்ய எதுக்காகனா இந்த பிரபஞ்சத்துடைய பரிபாலனமே அதுல தான்.
இதெல்லாம் நம்முடைய ஞானிகள், மகான்கள், முன்னோர்கள், வேதங்கள், புராணங்கள் எல்லாம் சொல்லி வைத்த உண்மைகள். நம்ம இந்த மாதிரி முதல்ல அடிப்படையான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அடுத்த நிலைக்கு நம்ம யோசிக்கவே முடியுது. இப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க பேரை தான் சொல்ல தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க என்னைக்கு பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுவீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க தெரியாது. நான் பிறந்தது ஏன்னு தெரியாது, எப்படி பிறந்தேன்னு தெரியாது, எங்கு வாழ்றீங்க, இனி எவ்வளவு நாள் இருப்போம், இதுல ஏதாவது தெரியணுமா? அது முதல்ல எப்படிக்கிறோம், சாப்பிட்றோம், ஏதோ வேலை பார்க்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், உண்டு உறங்கி வாழ்வதுதான் வாழ்க்கையா போகும். இன்னும் சுருக்கமா சொன்னா நம்ம மனிதர்களுக்கு போல சராசரி மனிதனுடைய வாழ்க்கை எது வரைக்கும் இருக்குன்னா கிச்சன் டு லேட்ரின். வாழ்க்கையே கிச்சன்ல ஆரம்பிக்கிறது லேட்ரின்ல முடியும், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சராசரி மனுஷன் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான். இது என்ன வாழ்க்கை? நாயும் கையும் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் அழகா குட்டி போடுது, அதுவும் குட்டியில நல்ல முறையில் வளர்க்குது, அதுவும் ஒரு நாளைக்கு எல்லாம் நடக்குது. என்ன வித்தியாசம் இருக்கு மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிவின்னு அவங்க பாடி. அப்போ அரிதான மானிட பிறவியை பெற்ற நாம அதை உணர்ந்து அதுக்கு தகுந்தபடி வாழ வேண்டாமா? அப்படி அது எதுக்காக தெரிந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு சாமியார போறது இல்லை. ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழணும், எப்படி வாழணுங்கிறதெல்லாம் தெரிந்து இதே உலகத்துல நல்லபடியா வாழணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த பிறவி இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். எத்தனையோ பிறவி இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எத்தனை பிறவி பிறந்தோம், எப்படி பிறந்தோம், என்ன செய்தோம், எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா இப்போ நம்ம இருக்கிறோம், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும், அது குழந்தையா இருக்கும்போது உள்ள விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் அந்த மைண்ட் மெச்சூரிட்டி வந்த பிற்பாடுதான் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதானே? அப்ப இதுக்கு முன்னாடி உலகம் இருந்துதா? நம்ம பிறகுக்கு முன்னாடி இருந்தோம். நம்ம அப்பா அம்மா வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கும் அப்பா அம்மா வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கும் அப்பா அம்மா வாழ்ந்தாங்கல்ல. அப்ப இந்த உலகம் பின்னோக்கி பார்த்துட்டு போனீங்கன்னா எத்தனையோ கல்ப கோடி காலம் உலகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. மனிதன் தோண்டி 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 தலைமுறை தலைமுறையா வழி வழியா நம்ம வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நம்முடைய நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையே. உங்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு உள்ள உங்க அப்பாவுக்கு 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 தெரியுமா? வேற ஏதாவது தெரியுமா? அப்படி ஒரு ஆள் உண்டுமா? ஒரு ஆள் கண்டிப்பா இருந்திருக்கணுங்களோ? இருந்திருக்கணும். இருந்ததுனாலதான் அவங்க பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளை பிறந்து 4 தலைமுறை கூட நம்ம இருக்கிறோம். அப்படிதானே? இப்போ அவங்க இருக்கிறது அப்படி இருந்தாங்கிறது நம்முடைய நம்பிக்கை மட்டும் இல்ல, உண்மையும் கூட. அப்படிதானே? அது இருந்தாதானே நம்ம இருந்திருப்போம், நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அவங்க இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க, அதான் உண்மை. புரியுதா? அப்ப இருந்திருக்காங்கிறத எவ்வளவு தூரம் நம்ம முழுமையா ஏற்றுக்கணும், நம்பணும். 10% முழுமையா நம்பி ஏற்றுக்கிட்டாதான் நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவை நம்ம பார்க்கல, எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னா நமக்கு தெரியலைங்கிறதுக்கு வேண்டி இல்லைன்னு அர்த்தமா? நமக்கு அறியல, நமக்கு தெரியலைங்கிறதுக்காக வேண்டி அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உண்மையை நாம அறியாம இருக்கிறோம், ஆனா உண்மை தானே. இதே மாதிரிதான் இப்படி நமக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி, அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவோ. அப்ப இதெல்லாம் இப்ப என்ன படைத்தது என்னுடைய தாய் தந்தையர், அப்ப எங்க அப்பாவை படைத்தது அவங்க அப்பா அம்மா. இப்படி எல்லாரும் இப்படி படைக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் காமனான, எல்லாருக்கும் உயிர் கொடுக்கின்ற, உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜோதி பேதங்கள் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் அடைக்கிற அந்த இறைவன் ஒருவன் இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த மகா சக்தியை, இறைவனை நாம் அறிய வேண்டாமா, தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? நம்ம அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமக்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்கான்னு நம்ம சொல்றோம். இப்ப
இப்போ அனாதை இல்லத்திலே அவங்க குழந்தைகள் வாழுது. அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்லையா? இருக்கிறாங்க. தெரியாது. நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பா அம்மா இல்லாம எந்த குழந்தையாவது வருமா? அவங்க அப்பா அம்மா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஏதோ ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் நான் தான் அம்மா அப்பான்னு சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அவங்க அம்மா அப்பா யாருன்னு? யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. நம்ம குழந்தையா பிறந்தோம். நம்ம பிறகுறது எப்படின்னு நமக்கு தெரியாது. பச்சை மண்ணு சொல்லுக்குமா சொன்னோம். ஒரு பொம்பளை சொல்லலாம், நான் தான் அம்மா, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுன்னு சொல்லி வச்சுறாங்க. இவங்க தான் அவங்க அப்பா, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. அப்படி அவங்க பிறந்ததுலேருந்து சொல்லி நமக்கு அப்படி ஊட்டி நம்மளை வளர்த்துட்டாங்க. எந்த குழந்தைக்கும் தன்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா நம்ம அப்பா அம்மா குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னு, அப்போ நமக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்தாங்க. அது ஹாஸ்பிட்டல்லையோ ஏதாவது குழந்தைய எடுத்து வந்து நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. நம்ம அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். அவங்க சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுதானே? அப்போ இதுல எதுவுமே நமக்கு தெரியாத விஷயம் தான். நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம எப்படி பிறந்தவனும் தெரியாது, நம்ம அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, எதுக்கு பிறந்தவனும் தெரியாது, ஏன் பிறந்தவனும் தெரியாது, எதுக்கு வாழ்கிறோம்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. எவ்வளவு நாள் வாழ்வோம்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. என்னதான் தெரியும் உங்களுக்கு? பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா அப்புறம் பிரதர்ஸ் இருந்தா அவங்க சிஸ்டரு அப்புறம் பக்கத்தில் எல்கேஜிலேருந்து எல்லாமும் எத்தனையோ ஆளு ஒன்று சொல்லி தந்தாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச பிறகு ஏதோ நூலில் படித்தோம். இது வரைக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒன்றும் தெரியாது. அடுத்தவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குன்னு எதாவது தெரியும்னா ஒன்றும் தெரியாது. அப்போ நீங்கள் யாரு? உங்களை எப்படி எதுக்கு ஒப்பிடலாம்? கம்ப்யூட்டர் இருக்குல்லவா, இப்போ மாடர்னாலே பேசணும். உங்களை ஒரு கம்ப்யூட்டர் ஒப்பிடலாம். கம்ப்யூட்டர்னு என்னது? ஒரு டப்பா, அவ்வளோதானே? பிளாஸ்டிக் டப்பா தான். அது எப்படி ஒர்க் பண்ணும்? தானா ஒர்க் பண்ணுமா? முதல்ல என்ன வேணும்? அதுக்கு உயிர் வேணும்லவா? முதல்ல உயிர் வேணும், பவர் வேணும், எலக்ட்ரிக்கல் சப்ளை முதல்ல கொடுக்கணும். அதான் உயிர். அதுக்கு பிறகு நீங்க என்னெல்லாம் ஃபீட் பண்றீங்களோ, அது கடையிலேருந்து புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கேன், அது ஒர்க் பண்ணுமா? முதல்ல பவர் சப்ளை கொடுக்கணும். ரெண்டாவது நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ, நீங்க எப்படி செட் பண்ணிருக்கீங்களோ அது. அவ்வளவுதானே? நீங்களும் பார்த்துட்டான். இறைவன் வந்து உங்களுக்கு உயிரை கொடுத்தான். உங்க அப்பா அம்மாவும் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு. இதை தவிர வேற ஏதாவது இருக்குதா? அதை வச்சுதான் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க, அதை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இவ்வளவு காலம். எந்த கம்ப்யூட்டர் தானாட்டு ஒர்க் பண்ணுதா? முடியுமா? இம்பாசிபிள். அப்ப அதுக்கு உயிர் கொடுத்ததுதான் முக்கியம் முதல்ல. அப்ப அந்த உயிர் கொடுத்தது யாரு? நம்முடைய எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய மூலமா இருக்கக்கூடிய அந்த சக்தி இறைவனைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும். தெரியும், உடல் கொடுத்த தாய் வந்து நமக்கு தெரியும், பார்த்தோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உடலுக்கும் மேலான உயிர் கொடுத்தவனை தானே நம்ம அறியணும். முதல்ல நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன் தான்ங்கிறதே முதல்ல நிறைய பேருக்கு தெரியாது. அப்பா அம்மா தான் என்னன்னு. அப்ப உயிர் கொடுத்த இறைவன் யாரு, எப்படி இருக்காரு, அவரை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அடைகிறது, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய இந்த பிறப்பினுடைய நோக்கம். அம்மாவை தெரியும், உடலை தான் கொடுத்தாங்க. உயிர் கொடுத்த இறைவன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப அந்த உயிர் கொடுத்த இறைவன் யார், எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, அவருடைய தன்மை என்ன, நிலை என்ன, நமக்கும் அவங்களுக்குள்ள லிங்க் என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்போ நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்க்கிறோம்ன்றதெல்லாம் அதன் பிற்பாடு தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு அந்த அறிவு, இறைவனை பற்றி அறியக்கூடிய அறிவோ இறைவனை பற்றியோ நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதானே ஏதோ அப்பா அம்மாவும் மற்றவங்களுக்கு சொன்னதை வந்துச்சுன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மள எல்லாம் படைச்சவன் எப்படி நம்மளுக்கு தெரியும்? தெரியாது. அப்போ இந்த இறைவனை அடைந்தவர்கள், இறைநிலை பெற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இறைவனை பற்றி அவங்க கொடுக்குறது அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஞானிகள் மகான்கள் சித்தர்கள்லாம் இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா மதத்திலையும் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே உண்மை இறைவன் ஒருவரே. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. அந்த ஏக இறைவன் ஒளி வடிவமாகத்தான் இருக்கிறாருங்கிறதையும் எல்லாரும் இஸ்லாத்திலையும் இறைவன் ஒளி வடிவமானவன் சொல்லி, முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்து மதம், பார்சி, இன்னும் உலகத்தில் எத்தனை மதம் இருக்கிறோ, எத்தனை ஞானிகள் சொல்றாங்களோ எல்லாரும் இறைவன் ஒளி வடிவானவன் தான் சொல்றாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவர் என்ன சொல்லிட்டாரு, இவர் என்ன சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு இதை மட்டும் பார்த்தாச்சுன்னா நமக்கு தெரியாது, ஒரு ஐடியா கிடையாது. பாரப்பா பலவேத நூலும் பாரு, எல்லாத்தையும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவரும் என்ன சொன்னாரு, இவரும் என்ன சொன்னாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாரும் சொன்னதையும் பார்க்கும்போதுதான் அதனுடைய ஒற்றுமையே நமக்கு தெரியும். அப்ப எல்லாரும் ஒரே விஷயத்த தானே சொல்லிட்டாங்க, எல்லாரும் இறைவனை பற்றி தானே சொன்னாங்க. அப்ப அந்த இறைவன் ஒளியானவர் தானே, ஒளியை பற்றி தானே பேசினாங்க. அப்ப எல்லாரும் சொன்னது அந்த ஏக இறைவன், ஒளி வடிவான இறைவன். அதை நம்ம பார்ப்போம். எப்படி பார்த்துக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாட்டு நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியது கடவுளை அடைந்தவர்கள், ஞானிகள், மகான்கள், அவங்களுடைய உபதேசங்கள் தான். அகஸ்தியர் முதல் எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், எத்தனையோ மகான்கள், ஜீசஸ், முகமது நபி, எல்லாரும் ஒண்ணுதான். அவரு அரேபியால பிறந்தாரு, அங்க என்ன பாஷை உண்டு அதை பேசினார். இவர் ஐரோப்பால பிறந்தாரு, அங்க என்ன பாஷை இருந்து அதை பேசினார். அவ்வளவுதான். இங்க பிறந்தவங்க இங்க உள்ள மொழியை பேசினாங்க. மொழிகள் வேறாக இருந்தாலும் விஷயம் ஒன்றுதான். அப்ப அந்த ஒரே விஷயத்தை தான், ஒரே இறைவனை பற்றி தான் நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம். நம்ம படைத்த, நமக்கு உயிர் கொடுத்த இறைவனை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அப்ப அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னா ஒளி வடிவமா இருக்கிறாருன்னு. இது அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், நம்புறோம். முறையும் எப்படி நம்ம அப்பா அம்மா இவருதான ஒருத்தர் நம்புறோமோ அதே மாதிரி இறைவன் ஒருவர் இருக்காரு, அவர் ஒளி வடிவமா இருக்காருங்கிறதையும் நம்பணும். முதல்ல நம்பிக்கிட்டு, ஞானிகள் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அது உண்மையாங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய யுக்தியின் மூலமா, அனுபவத்தின் மூலமா உணர்ந்து பாருங்க. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சரி இல்லைன்னா அவங்க சொன்ன தப்பு அப்படி எடுத்துக்கலாம். சொன்னதை வச்சுக்கணும். அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா பாருங்க, சரியா தப்பா, அப்புறம் தீர்மானம் பண்ணுங்க. எல்லாரும் சொன்னது இறைவன் ஒளி வடிவானவர், அந்த பரமாத்மா, பரம்பொருள், இறைவன், ஆண்டவன் ஒளி வடிவமானவர். விஞ்ஞான பூர்வமாக இப்ப அதை நிரூபிச்சுட்டார். தாய்மானவர் படைக்கிற அங்கிங்கினாலே எங்கும் நிறைந்த பரிபூரணம். இன்னும் நிறைய பேர் பல விதமும் சொல்லிட்டார். எல்லா இடமும் நீக்கவர நிறைந்திருக்கிறான், அணுவுக்கும் அணுவாக இருக்கிறான், தோளிலும் இருப்பார், பெரும்பிலும் இருப்பார், அவனன்றி ஒரு அணுவும் மற்றையாது. இதெல்லாம் இறைவனை பற்றி சொன்னதுதானே. பல விதமா சொன்னதும் விஷயம் ஒண்ணுதானே. ஆக அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் எங்க இருக்கிறார்னு கேட்கறத விட எங்க இல்லைன்னு கேட்கிறார். எங்க இருக்கிறாருங்கிற கேள்வியே தப்பு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவர் இல்லாத இடமே இல்லை. அப்படி எல்லா இடமா ஒவ்வொருமா நிறைந்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு அணுவுக்கும் அணுவாக அந்த இறைவன் தான் இருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பிரகலாதன் சொல்லியிருக்காங்க, அத்தோணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்ப அதை விட மைன்யூட்டான அணு. அப்ப அணுவுக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு உள்ள விஞ்ஞானமும் ஒத்துழைச்சிருவாங்க. அணுவுக்குள்ளாலையும் அந்த ஒளி லைட் ஃபார்ம்ல இருக்குது, பவர் அப்படிங்கிறாங்க.
அதுதான் நம்முடைய சித்தர்கள் நாங்கள் இறை சக்தி. இப்பதான் அணு அது இதெல்லாம் சொல்றாங்க. ஔவையாரெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அணுவை பிளந்து 7 கடலை புகுட்டி உருகத் தரித்த குரல். கொஞ்ச காலத்துக்கு முன்னால அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆட்டம் cannot destroy அப்படின்னாங்க. அப்புறம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இன்னும் என்னெல்லாமோ வந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன அதே விஞ்ஞானிகள் அவர்களுக்கு அர்ப்பணிப்பு தந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சொன்னான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது இல்ல பறக்கலாம். இப்ப இது எவ்வளவு அட்வான்ஸா போய் லாஸ்ட்ல ஒரு எண்டிங் பாயிண்ட்ல நிற்குது. இத எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஞானிகள் சொல்லிட்டாங்க. அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி. அணுங்கிறது கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு டாட் தான். அதை பிளந்து 7 கடலையுமே உள்ள புகட்டலாமா? அப்ப அதனுடைய பவரை நம்ம எப்படி கற்பனை பண்றது? இது வெறும் வார்த்தை காலம் இல்ல, உண்மை. அப்ப அதுக்கு இவ்வளவு பவர் இருக்குல்லவா? ஒரு ஆட்டம் பாம்பு போட்டாங்கன்னா ஜப்பான் என்ன ஆச்சு? ஹிரோஷிமா, நாகசாகி என்ன ஆச்சு? அப்ப அதுக்கு என்ன பவர்? அப்ப நம்ம சித்தர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை. அப்ப அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி. அவ்வளவு தூரம் அதுக்கு வீரியம் இருக்கு, சக்தி இருக்கு. அவ்வளவு எலாபரேட்டான விரிந்த ஒரு பகுதி தான் குறுகிய அந்த பகுதி. ஒரு கடுகளவு கூட இல்ல, ஒரு புள்ளி, சின்ன ஒரு டாட். அதுக்குள்ள 7 கடலை போட்டலாம்னா அது எவ்வளவு விரிவான ஒரு பிரதேசம். ஆனா அது இருக்கிறது ஒரு சின்ன டாட் தான். இதுதான் இறை நிலை. ஒரு புள்ளி வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அணுவை விட மைன்யூட். அதுதான் இறைவன் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க ஞானிகள் எல்லாரும்? ஒரு அணுவு எவ்வளவு பார்க்க முடியாத சக்தி இருக்கோ அந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கிறான் இறைவன் அப்படின்னு. இப்ப நம்ம யாரு அப்படின்னா, நம்ம ஒரு ஜீவாத்மா. உயிருக்கு பிராணன் சொல்றோம், ஜீவன் சொல்றோம். அதான் ஜீவாத்மான்னு சொல்றோம். இந்த ஜீவாத்மா யாருன்னா இறைவனால கொடுக்கப்படும். அந்த பரமாத்மா பரம்பொருளால நமக்கு தரப்படும். அந்த பரமாத்மாவிலிருந்து வந்ததுதான் இந்த ஜீவாத்மா, உயிர். உயிர் அழியாதுல்லவா? உடல் தானே அழியுது. மரணம்னு வரும்போது என்னன்னா, உடலை விட்டு உயிர் பிரியுது, அழியல. இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது தான் மரணம். உயிருக்கு அழிவே கிடையாது. ஆன்மா அழிவற்றது. ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. பகவத்கீதையில் அழகா சொல்லியாரு கிருஷ்ண பரமாத்மா. உடல் தான் அழியுது, ஆன்மா அழியாதது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு உதாரணம். அப்போ அழிவற்ற அந்த ஆன்மா தான். இறைவனுக்கு அழிவு இல்லையா? இறைவன் என்று எதுவும் இருக்கிறார்களா? அதே இறைவனுடைய அம்சம் தான் இந்த ஆத்மாவும். அதனால ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. சரீரம் தான், கொண்ட சரீரம் தான் அழிந்து பிறக்குது. அப்போ இந்த சரீரத்துல அந்த ஆத்மா ஜீவாத்மா சேர்ந்ததுனாலதான் இதுக்கு பவர். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை அழல, உயிர் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. பிறந்தா குழந்தை அழணும், இல்லாட்டா மற்றவங்க அழணும். திருவாரந்தவாடி அதான் பிறந்த குழந்தை அழணும், இல்லாட்டா மற்றவங்க எல்லாம் அழணும். எவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்க. அப்ப அந்த உயிர் தான் நமக்கு எல்லாமே. அந்த உயிரா இருக்கிறதே அந்த பரமாத்மாவுடைய அம்சம் தான் ஜீவாத்மா. அப்ப அந்த பரமாத்மாவில் இருந்து வந்ததுதான் இந்த ஜீவாத்மா, உயிர். சரி, அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மால இருந்து வந்ததுன்னு வச்சுட்டா இது எப்படி இருக்கும்? என்ன நிலையில இருக்கும்? பரமாத்மாவாகிய இறைவனை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிடணும், கடவுளை பற்றி அறியணும். அதனுடைய அம்சம் தான் நம்முடைய உயிர், ஜீவாத்மா. ஆத்மா, உயிர், பிராணன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம்ல, அதனுடைய அம்சம் தானே இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்க முடியுமா இல்லையா? இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணோம், சுகர் இருக்கா என்னன்னு பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க?
உங்க உடம்புல அவ்வளோ ரத்தம் எடுத்துருவாங்க. ஒரு டிராப் போதும். இந்த ஒரு கிண்ணத்தில் லேசா வந்து எடுத்தா போதும். ஒரு டிராப் போதும். ஒரு டிராப் பிளட்டை வச்சு என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதுதானே அந்த பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய அம்சமான இந்த ஜீவாத்மா இது ஒரு டிராப், ஒரு துளி, அணு அளவு ஒளி. இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்களா? தெரிஞ்சுக்கலாங்களா? சாம்பிள் இது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குதான் ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, தன்னை உணர்ந்தவன் தான் தலைவன் இருப்பான். செல்ஃப் ரியலைசேஷன், then God realization. முதல்ல நானாகிய இந்த ஆன்மா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கொடுத்த இதனுடைய விரிவான பரம்பொருளை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முதல்ல ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எல்லாரும் சொன்ன ஒரே உண்மை. அப்ப நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டது தான் இறைவனை தெரிகிறதுக்கு ஒரே வழி. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவன் பரமாத்மாவாகிய இறைவனை தெரிஞ்சுக்கிடணும்னா அதனுடைய ஒரு சிறு டிராப் இந்த ஆன்மாவையே தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அது பெரிய தெரிஞ்சுக்கிறது? ஒரு துளியை நம்மளால அறிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் பரம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த ஒரு துளியை முதல்ல இந்த சாம்பிளை நீங்க முதல்ல அறிஞ்சுக்கீங்க. இதைதான் எல்லா ஞானிகளும் சொன்னாங்க. இதை பத்தி நமக்கு தெரியணும். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். இதுதான் முக்கியமான விஷயம். வேற இந்த உலகத்துல எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ்றேன்னு எனக்கு என்னை பத்தி தெரியலன்னா அப்புறம் நான் இந்த உலகத்துல இருந்து வாழ போறேன். நம்மை பற்றி நமக்கே தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? புற உலகத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் படிச்சிருக்கேன், பணம் சம்பாதிச்சிருக்கேன், கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, வேலை பார்க்குறேன், பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்காங்க. இது பத்தி புறத்தில் உள்ளதுதான் பேசுறோம். அகநிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வந்தோம், எப்படி வாழ்றோம், இது ஒண்ணுமே நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையை மேம்படும். சரி, நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஞானிகள் எல்லாம் வழி சொல்லியிருக்காங்களா? அப்படியே நம்ம எடுத்துக்கணும். முதல்ல எடுத்து நம்பி அப்புறம் உண்மையாகிறத அப்புறம் பண்ணலாம். முதல்ல ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? பரமாத்மா என்ன சொல்லி இறைவன் எப்படி இருக்காரு? ஒளியாதுக்காக சொல்லியிருக்காங்களா? அப்ப அந்த ஒளியில இருந்து பரமாத்மாவில இருந்து வந்த இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கும்? அதுல இருந்து எடுக்கிறது அதே தானே. இப்ப கடல்ல இருந்து ஒரு செம்பு தண்ணி பார்த்து வந்தீங்கன்னா அந்த செம்புல உள்ள தண்ணீர் என்னது? அதே தண்ணீர் தானே. அது விரிந்து பறந்து இருக்கிறது கடல். ஒரு செம்பில் அடைக்கிறதுனால அது சின்னதாக. இறைவன் வந்து எங்கும் நிறைந்த பரபிரமம். அந்த இறைவனுடைய ஒரு துளி உயிராக நம்மகிட்ட அடைச்சது, இந்த கூட்டுக்குள்ள அடைப்பட்டதுனால இது ஜீவாத்மா அப்படிங்கிறது. அதே ஆன்மா தான், பரமாத்மா தான், அதனுடைய அம்சம் தான் இந்த உடலுக்குள்ள அடைப்பட்டதுனால இது ஜீவாத்மா. அப்ப அதே ஒளி தான் நம்முடைய உயிரும். அப்ப நம்முடைய உயிரும் ஒளி தான். சரிங்களா? நம்ம இப்படி சிந்திச்சு வரணும். அப்புறம் அது உண்மையாங்கிறது செக் பண்ணலாம். முதல்ல பெரியவங்க சொன்னதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சரிதானா அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்து வரும். அப்போ பரமாத்மா பெரும் ஒளியா இருக்கா, அதுல இருந்து வந்த ஒளி தானே இந்த ஜீவாத்மா. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப நம்ம உயிர் வந்து ஒளி தான். உயிர் வந்து ஒளியாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இது வந்து நம்முடைய நம்பிக்கை. எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க பரமாத்மா வந்து ஒளி, அதுல இருந்து வந்ததுதான் இந்த ஜீவாத்மா. அப்ப அந்த பரமாத்மா பேரொளியிலிருந்து வந்ததா இருந்தா இந்த ஜீவாத்மாவும் ஒளியா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொன்னதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம பிராக்டிக்கலாவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிர் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிர் வந்து ஒளி தான். எப்படி சொல்லணும்? அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? தெரியாது. இந்த உலகத்துல வந்து எந்த குழந்தைக்கும் ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் அறிவுடாம. எந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? யாரோ என்னவோ சொன்னது கேட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கும் தெரியாதுதான். தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்.
தெரியாததுதான் ஒண்ணுமே. எப்படி இருக்கும் இப்படி இந்த விஷயத்த சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு கனெக்டடா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க யோசிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைச்சு போகும். அதே ஒளிதான், அதே அம்சம் தான் இதுவும். அப்ப இதுவும் ஒளிதான். இது அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம நம்புறோம். இனி அது உண்மைதான்ங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்றோம்? மற்றவங்களுக்கும் சொல்லலாம். உயிர் வந்து ஒளிதான். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? தெரிஞ்சு சொல்லுங்க. யோசிக்கிறது பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா, எப்படி இருக்கும் பார்க்கலாம். நமக்கு தெரியாதது எதையுமே சொல்லாது. தெரிஞ்சது மற்ற ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லணும். உயிர் வந்து ஒளிதான்னு நம்ம பெரியவங்க சொன்ன வச்சு நம்ம நம்புறோம். உயிர் ஒளிதான்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஒரு விஷயத்த சும்மா நம்பிக்கைக்கு மட்டும் சொன்னப்படாது. ஏற்றுக்கொள்ற மாதிரியும் இருக்கணும், நம்புற மாதிரியும் இருக்கணும். இது அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத நம்புற விஷயம். அது மட்டும் போதாது, ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும். உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. பாருங்க, அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. அது எப்படி இருக்குது? ஒளிதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது அந்த விஷயம் அது சம்பந்தப்பட்ட ஒன்றும் அது இல்லாத சம்பந்தப்படாத இன்னொன்னையும் வச்சு பார்த்தாதான், கம்பேர் பண்ணாதான் அதனுடைய இதனுடைய ரியல் பொசிஷன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தானே? இப்போ உங்களுக்கு உயிர் இருக்கு, ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். டெட் பாடிக்கும் உயிர் இல்லாத ஒரு பிணத்துக்கும் உயிரோடு இருக்கிற உங்களுக்கும் என்ன இருக்கு? உயிர்ல நமக்கு உயிர் அதுதான் கண்டுபிடிக்கணும். அதான் சொன்னேன். எப்படி சுவாசிக்கிறது ஒண்ணு வித்தியாசம். ஏதாவது நம்ம மேல பட்டா அதுக்கு திருப்பி உணர்வு. 5 புலன்களுடைய பிணத்துக்கு உணர்வு உண்டுமா? கிடையாது. போட்டது போட்ட இடத்துல கட்டையா கிடக்கும். அவ்வளவுதானே? அதுக்கு உணர்வு இருக்கு, நமக்கு உணர்வு இருக்கு, அதுக்கு உணர்வு இருக்கு. அவ்வளவுதானே? வேற என்ன சொல்லுங்க? பிணத்தை ஏதாவது தொட்டு பார்த்துருக்கீங்களா? உங்க உடம்பு தொட்டு பார்க்க. அப்போ பிணத்துக்கும் உங்களோட வித்தியாசம் என்னெல்லாம்? அதுக்கு வந்து உணர்வு இல்லை, உங்களுக்கு உணர்வு இருக்கு. அதுக்கு உடம்பு ஜில்லுன்னு இருக்குது, உங்க உடம்பு சூடா. உயிர் இல்லாததுடைய இயல்பு அது, உயிர் இருக்குதுடைய இயல்பு இது. அப்போ உயிருடைய இயல்பு சூடு இருக்கு, உணர்வு இருக்கு. கணத்துக்கு சூடு இல்லை, அதனால ஜில்லுன்னு இருக்குது, உணர்வு இல்லை. நமக்கு உயிர் இருக்கிறதுனால சூடு இருக்கு, உணர்வு இருக்கு. அப்போ உயிரினுடைய தன்மை சூடு. சூடு எப்ப இருக்கும்? எது சொல்லும்? தீ தானே சொல்லும், ஒளி தானே. அப்ப நம்ம உயிர் ஒளி அம்சம் தானா சொல்லிடலாமா? உயிர் வந்து அப்ப ஒளி தான், தீ தான், சூடு தான், அக்னி தான். எப்படி வேணா சொல்லிடுங்க. தீ, சூடு, ஒளி, அக்னி எப்படின்னு சொல்லலாம்ல. அதனுடைய அம்சம் தானே ஒளி, அதனுடைய அம்சம் தானே சூடு. நெருப்பு தானே சுடும். அப்ப நெருப்பு தானே ஒளி தானே. அப்ப நம்ம உயிர் இருக்கிறதுனால தான், ஒளி இருக்கிறதுனால தான் நம்ம பாடி சூடா இருக்குது. உயிரற்ற ஒரு பிணத்துக்கு சூடு இருக்காது, ஜில்லுனா. சாதாரணமா ஊர்ல எல்லாம் திட்டுவாங்களா, சூடு சொரணம் கொஞ்சமாவது உனக்கு இருக்காது. சூடு இருந்தாதான் சொரணம் இருக்கும், உணர்வு இருக்கும். பணத்துக்கு என்ன திட்டினாலும் அது கேட்க போகுது.
உயிர் இருந்தாதான் நமக்கு உணர்வு இருக்கும். கெட்டு நானே அப்படிங்கிற அந்த வேகம் வரும். உணர்வு அப்பதானே வருது. உயிரற்றதுக்கு ரியாக்ஷன். அப்ப சூடுதான் உயிர் தன்மை. யாருக்கும் சொல்லலாம்ல, இதுல நம்பலாம்ல. இப்படி யோசிச்சு யோசிச்சு யூகித்து யூகித்து ஒவ்வொரு விஷயத்தையா கண்டுபிடிக்கும். அதுதான் ஞானம். யார்கிட்ட எதுவும் தேட வேண்டியது. ஏன்? சாட்சாத் இறைவன் அந்த பரமாத்மா தானே அந்த ஜீவாத்மாவை நமக்குள்ளே இருக்காரு. இறைவனே நம்ம கூட இருக்காராம். அவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் நம்ம கேட்ட போறதா, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போறதா? அவங்ககிட்ட இருக்கிற அதே இறைவன் தான் என்கிட்ட இருக்காரு, எல்லாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாத்துக்கிட்ட இறைவன் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு, துலங்குறாரு, விளங்குறாரு. அப்ப என்கிட்ட மட்டும் நான் பார்த்தா போறோமே, என்னை பத்தி மட்டும் நான் அறிஞ்சா போறோம்ல. என்ன அறிஞ்சா எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம். என்ன அறிஞ்சா என்னை படைத்த அந்த இறைவனையும் நான். அப்ப நான் ஆகிய என்னுடைய உயிர், ஜீவன், ஆன்மா ஒளி வடிவம். அப்போ எல்லா ஞானிகளும் சொன்ன அந்த ஒளி ரூபம்ங்கிறது கரெக்டானா? அப்போ இந்த ஆன்மாவே சின்ன ஒளியா இருந்தா அந்த பரமாத்மா பேர் ஒளி அப்படின்னு எல்லா ஞானிகளும் சொன்னது 100% உண்மை. அவ்வளவுதான். இதுதான் முதல் பாயிண்ட். இனி அடுத்த பாயிண்ட். ஒளியா இருக்குது நம்முடைய ஆத்மா, உயிர். எங்க இருக்கு? உங்க உயிர் உங்ககிட்ட இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? உங்க ஊரு இருக்கு. இப்ப நீங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? தஞ்சாவூர்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? நான் உங்களை பார்க்க வரணும், தஞ்சாவூர்ல எங்க போய் தேடுறது? எங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்ல நீங்க சொல்லணும். தஞ்சாவூர்னு சொன்னா மொட்டையா தஞ்சாவூர்னு சொன்னா தஞ்சாவூர்ல போய் நான் தெருவா சுத்தணும். அப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல இந்த ஏரியாவில் இந்த தெருவுல இத்தனாம் நம்பர் வீட்டுல வந்தாலும் உங்களை பார்க்க முடியும். அப்போ இறைவனை பார்க்கணும்னா எங்க போகணும்? உலகத்துல அப்படின்னு சொன்னா போதுமா? இறைவன் எங்க இருக்காரு? இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்காரு. எங்க போய் பார்க்குறீங்க? அப்ப அவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தாகணும் இல்லவா? இருக்குமா இருக்காதா? எல்லா இடமும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதனுடைய ஆற்றல் செயல்பட்டாலும் இந்த ஜீவன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குமா இருக்காதா? இருந்தாதானே செயல்பட முடியும். எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி செயல்படுறது? இங்கே ஜனாதிபதி கேபிட்டல்ல அவருக்குன்னு ஒரு மாளிகையில இருந்தா மட்டும்தான் எல்லாத்தரும் போய் பார்த்து எடுத்து எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். அவர் இந்தியாவிலும் சுத்திட்டே இருக்காருன்னு இங்க அவர் பார்க்கறதுக்கு நம்ம எங்க போகணும்? அவருக்கு பார்த்தாலும் அவர் வேணுமா? அவர் ஒரு இடத்துல இருந்தா தானே எதையும் பார்த்து எடுத்து செயல்படுத்த முடியும் இல்லையா? கேபிட்டல்ல அவர் மாளிகையில உட்கார்ந்து எல்லாத்தையும் நடத்த முடியுங்களோ? அதே மாதிரிதான் இறைவன், உயிர், நம்முடைய ஜீவன் ஒரு இடத்துல இருந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய எல்லா புலன்களையும் அவயவங்களையும் அவர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கார், நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படித்தானே இருக்க முடியும். இப்படியே யோசிக்கணும், இப்படியே சிந்திக்கணும். அப்ப அவர் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. எங்க இருக்கு? மூளை நம்ம உடம்புலதான் இருக்கிறாரு. எங்க இருக்காரு? மூளையில. மூளையில என்ன இருக்கு? அப்படி தப்பா சொல்லி வச்சிருக்காங்க விஞ்ஞானத்துக்கு. இப்போ உங்களுக்கு மூளை இருக்கா? இருக்கு, செயல்படாம.
எல்லாருக்கும் மூளை இருக்கு, அதனாலதான் தலையில இவ்வளவு இருக்கு. செயல்படாமல் அதான் உண்மை. இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்களா, இன்னைக்கு உள்ள சராசரி மனிதனுக்கு மூளை எவ்வளவு வேலை செய்யுது? 5%. நியூட்டனுக்கு 7% தான் வேலை செய்யுது. பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு படிச்ச அவங்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு 7% 8% தான் வேலை செய்யுது. இன்னைக்கு அதோட லோக்கல் லெவலில் இருக்கிற சராசரி மனுஷனுக்கு வெறும் 5% தான் மூளை வேலை செய்யுது. இந்த 5% அறிவும் அப்பா அம்மா அவங்க இவங்க எல்லாம் சொன்னது, கண்டதும் கேட்டதும் வச்சு ட்வீட் பண்ணி வச்சதுதான் பதிவுகளா. இதைதான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 95% மூளை செயல்படாமையே இருக்கு. செயல்படாத ஒரு இடத்துல இறைவன் இருப்பாரா? அடுத்த அவர் செயல்பட்டுலாம் இருக்காரு, நம்ம உயிரோட்டில இருக்கிறோம், செயல்பட்டுல இருக்கிறோம். அப்ப செயல்படாத மூளையில இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். செயல்படக்கூடிய இடத்துல தான் இருப்பார். சரி, வேற எங்க இருப்பார்? மூளையே இல்லைன்னு தெரியாது, மூளையில நிச்சயமா இருக்க மாட்டாருன்னு தெரியாது. அப்ப வேற எங்க இருப்பார்? சிந்திக்கிறது தான் ஞானம், சிந்திக்க வைக்கிறது தான் ஞானம். அவன் சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே போனாங்க, அதெல்லாம் முட்டாள்தனம், செம்மறியாட்டு கூட்டம். சாக்கிட்டு சொன்னால எதையும் ஏன் எதுக்குன்னு சிந்தி, அப்பதான் உனக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்புல உயிர் இருக்கு, எங்க அது தெரிஞ்சதானே நம்ம அதை எப்படி இருக்குங்கிறத பார்க்க முடியும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதானே நான் உங்களை பார்க்க முடியும். சரியான அட்ரஸ் கொடுத்தாதானே நான் உங்களை பார்ப்பேன். அதே மாதிரி இறைவன் இருக்கிறாரு, நம்ம உடல்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு கரெக்டா லொகேட் பண்ணணும். அப்பதான் நம்ம பார்க்க முடியும், பேச முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அது தெரியாம எங்க போய் முட்டுறதுக்கு? அதுதான் முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு, நம்ம அறியறது தான் முக்கியம். அப்ப நான் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஜீவன் ஆன்மா தான். அப்ப அந்த ஆன்மா எங்க இருக்குங்கிறது தெரியணும். ஆன்மா ஒளி வடிவம்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு யூகித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அப்போ அந்த ஒளி வடிவமான உயிர் ஆன்மா எங்க இருக்குங்கிறதை பார்க்கணும். பலரை போய் அடைய முடியும், என்ன செய்யணுமோ செய்யலாம். அப்ப அது எங்க இருக்கும்? அப்ப அதுக்கு நம்முடைய இருக்கு முன்னோர்கள் ஞானிகள் எல்லாம் அதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, உபதேசம் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்ப அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சுருதி வழி, யுக்தி வழி, அனுபவம். சுருதி, யுக்தி, அனுபவம், இந்த 3 நிலையிலும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் போறணும். அப்ப அந்த சுருதி ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புல முக்கியமானது எது? அது பெரியவங்க பாடியிருப்பாங்களா? எவ்வளவு ஞானிகள் மகான்கள் இருந்தாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? 1ஆம் கிளாஸ்லயே உள்ள பாடம் தான். நம்ம உடம்புல எது முக்கியமானது? எது எல்லாம் முக்கியம் சொன்னா எது? குருடர்கள் இருக்காங்க. அப்போ கண்ணுதான் உயிர் எங்க இருக்குங்கிறதா இப்ப கேள்வி. அதை பார்க்கணும். கண்ணுல தான் அப்படின்னா குருடன் இருக்காங்களா? குருடனுக்கு உயிர் இருக்குல்லவா? அப்ப கண்ணுல இல்லை இல்லவா? இப்படி யோசிங்க. அப்படி இப்படி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். நீ கண்ணுல உயிர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா குருடர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உயிர் இருக்குல்லவா? அப்ப கண்ணுல இல்லை வந்துட்டா. மூளையில இருக்குன்னீங்க, மூளையில இல்லைன்னு சொல்லிடுது. இருதயம் பள்ளிக்கூடத்து பாடம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாடம் என்ன படிச்சிருக்கீங்க? இருதயம் என்ன படிச்சிருக்கீங்க? உயிர் இருக்குன்னு சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்களா? அப்புறம் ஏன் உயிர்னு சொல்றீங்க? நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடம் தான். இந்த மாதிரி கல்வி தான் அந்த காலத்துல வச்சாங்க. ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் கல்வியா வச்சாங்க. அப்ப இருதயம்ங்கிறது என்னன்னா நம்ம உடல்ல உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்தி அறிவிக்கக்கூடிய ஒரு பம்பிங் ஸ்டேஷன், ஃபில்டர் ஒர்க் வச்சிருக்கு. அப்ப அது ஒரு ஒர்க் பண்ணுது. கிட்னி ஒரு வேலை பண்ணுது, குடல் ஒரு வேலை பண்ணுது, நுரையீரல் ஒரு பண்ணுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பண்ணுதுங்க. இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த ஜீவன் உயிர் எங்க இருக்கு?
அப்ப இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும் அது. அப்ப இதெல்லாம் நம்ம உடம்புல முக்கியம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு முக்கியமானது. உயிர் வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அதுதான் முக்கியமானது உயிர். அப்ப அந்த முக்கியமான உயிரை ஒரு முக்கியமான இடத்துல தானே வச்சிருப்போம். இறைவன் வந்து அப்படிதான் வச்சிருப்பாரு. இப்போ உங்க வீட்டுல வந்து பணம் நகையெல்லாம் எங்க போட்டுருப்பீங்க? அதுக்குள்ளேயும் ஒரு பெட்டியில, அதுக்குள்ளேயும் ஒரு பெட்டியில கூட்டி கூட்டி எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்க. சாதாரண பொருட்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்க சேஃபா வைக்கிறீங்க. அப்போ உயிர் தானே முக்கியமானது. அதை படைச்ச இறைவன் வந்து அதை எவ்வளவு சேஃபா வச்சிருப்பாரு ஒரு இடத்துல. அப்படிப்பட்ட இடம் எது? அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். அப்படிப்பட்ட இடம் நம்ம உடம்புல எது? ஹார்ட்னு சொன்னா, ஹார்ட் இல்லாம இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன், பைபாஸ் ஆபரேஷன், பேஸ் மேக்கர் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்களா? அப்ப அது இல்லைன்னாச்சா? கிட்னின்னா கிட்னி இல்லாம எத்தனை தெரியும். இப்ப எது வேணாலும் கலத்தி எடுத்து ஃபிட் பண்ணி மாற்றிக்கலாம், போல்ட் நட் போட்டு முடிக்க வச்சுக்கலாம் நம்ம உடம்புல, அதுதானே? அப்ப அது ஒண்ணும் இல்லை. கையில போயிருக்குன்னு, கை உடைஞ்சு போனா உயிரும் போயிருக்கும். கை இல்லாத எத்தனை பேர் வாழ்றாங்களா? கால் இல்லாத எத்தனை பேர் வாழ்றாங்களா? இதயம் இல்லாத எவ்வளவு வாழ்றாங்களா? கிட்னி இல்லாத எவ்வளவு வாழ்றாங்களா? அப்ப இது ஒண்ணு இல்லை. எது இல்லை என்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியாதோ அதுதான் முக்கியமானது. எது இல்லைன்னா ஒரு மனுஷன் இருக்க முடியாது, உயிர் இருக்காது. சித்தர்கள், ஞானிகள், மகான்கள்லாம் சுவாசமே இல்லாம இருக்கிறாங்க. நம்மளும் தியானத்துல ஒரு நிலைக்கு போயிட்டுனா வெளியில இருந்து சுவாசமே தேவை. நம்ம தாயினுடைய கருவில் இருந்தோம்னா அப்ப சுவாசிச்சா இருந்தீங்க. அதுதான் நான் கருவான 10 மாசமும் தாயினுடைய கருப்பையில இருக்கிறவங்க. அப்ப எதை சுவாசிப்பீங்க? அப்ப அது தேவையில்லை, அது முக்கியமானது இல்லை. தேவையில்லை, அது முக்கியமானது இல்லை. அதை விட முக்கியமானது இன்னொன்று இருக்கு, அதுதானா? அது எது? நம்ம உடம்புல முக்கியமானது எதுங்கிறது பெண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசு, சிரசுனா தலை. தலை தானே முக்கியம். தலை இல்லாம இந்த உலகத்துல யாரா இருக்க முடியுமா? தலை இல்லைன்னா ஒன்றும் தீர்ந்து அவுட். அப்போ உடம்புல முக்கியமானது தலை. சரி, இப்படி வந்து ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க, அஞ்சாம் உடம்புக்கு சிரசே முக்கியம்னு சொல்லி பாட்டு, பிரதானம்னு சொல்லி. அது எப்படி பிரதானங்கிறதே நம்ம பார்க்கணும். சும்மா அவன் சொன்னான்னு சொல்லி நம்மளும் கேட்டு போக கூடாது. அஞ்சாம் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஏன் யோசிங்க, ஏன் சிரசு முக்கியம்னு சொன்னாங்க? ஹார்ட் முக்கியம் இல்லையா? கிட்னி முக்கியம் இல்லையா? தலை ஏன் முக்கியம்னு சொன்னாங்க? ஐம்புலன்களும் இருக்கிறது எங்க? தலை தானே. மை, வாய், கண், மூக்கு, செவி. கண் எங்க இருக்கு? மூக்கு எங்க இருக்கு? வாய் எங்க இருக்கு? காது எங்க இருக்கு? 5 ஜங்கா இருக்கு. மூளை எங்க இருக்கு? அதாவது தலையினுடைய எல்லா பகுதியிலையும் ஐம்புலன்களும் கவர் ஆயிடுறாரு. ஏதாவது இப்ப கண்ணுலதான் உயிர் இருந்து நீங்க, அப்ப காது எப்படி செயல்படும்? மூக்கு எப்படி செயல்படும்? மூளை எப்படி செயல்படும்? காதுல உயிர் இருந்து நீங்க, அப்ப கண்ணு எப்படி செயல்படும்? யோசிங்க. ஐம்புலன்களும் முக்கியமானது. கண்ணும் முக்கியம், காதும் முக்கியம், மூக்கு முக்கியம். காது இல்லாட்டாலும் பரவாயில்ல, மூக்கு முக்கியம், வாய் முக்கியம். அப்ப எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இம்பார்ட்டன்ட் தானே. அப்ப எல்லாம் முக்கியமா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணுல இருந்தா எப்படி? இன்னொரு ஒண்ணுல இருந்தா இன்னொன்னு எப்படி வேலை செய்யும்? புரியுதா? அப்பா 1 லட்ச ரூபா வச்சிருக்காரு சம்பாதிச்சு, உங்கள்கிட்ட மட்டும் தந்துட்டாரு, உங்க அண்ணன் தம்பி வீடு கொடுக்கலன்னா அதிகாரா? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. அதேதான் அப்பா இறைவன் தான் அப்பா. இறைவன் தான் அப்பா நமக்கு. அம்மையும் அப்பனும் இறைவன் தான். அவர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த ஐம்புலன்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும்.
ஷேர் கரெக்டா இருக்கணும். அப்பந்தான் ஐம்புலன்களும் வேலை செய்யும். எங்க இருந்து எப்படி கொடுத்தா அவரால் செயல்பட முடியும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு மகனுக்கு கொடுத்தாச்சுன்னா இன்னொரு மகன் கண்டதான், அப்படிதானே? அப்ப 5 மகன்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும், கரெக்டா இருக்கணும். எல்லாருக்கும் அவர் பொதுவானவரா இருக்கணும். ஏதோ ஒரு மகன் மேல மட்டும் பாசம் காட்டக்கூடாது. அப்ப அவர் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எல்லாம் உலகியல் சம்பந்தப்பட்டே நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் யோசிக்கணுங்கிறது. கொஞ்சம் யூகிச்சா எங்க இருக்கணும், எங்க இருந்தா அப்படி பார்க்கலாம். இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல வந்து நல்ல வெளிச்சமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? டோரே இல்ல, என்ன பண்ணணும்? ஒரு விளக்கு ஏற்றிக்கணும், ஒரு லைட் போடணும். சரி, விளக்கு எங்க ஏற்றிக்கணும்? ஓரமா வச்சா பிரயோஜனம் இல்லை. சென்டர்ல இருந்தாதான் எல்லா இடத்துலயும் அந்த ஒளி கிடைக்கும், அப்படிதானே? அதே மாதிரி நம்முடைய ஐம்புலன்களும் தலையில எங்கெல்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லா இடத்துக்கும் அந்த பவர் போகணும்னா அந்த பவர் எங்க இருக்கணும்? சொல்ல வேண்டியதுன்னு புரியுதா? ஐம்புலன்களும் நம்முடைய தலையினுடைய எல்லா பகுதியிலையும் இருக்குது. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், ஃப்ரண்ட்ல, பேக்ல, இது வரைக்கும் ஐம்புலன்களுடைய செயல் தான். ஐம்புலன்களுடைய ஒவ்வொரு பாட்டும் தான். அப்ப எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்களுக்கும் உயிர் ஆற்றல் சமமா போய் சீரா போய் கிடைக்கணும்னா எல்லாத்துக்கும் சென்றான ஒரு இடத்துல இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் கவர். 4 தசைகளையும் மேலையும் கீழே கவர் கம்ப்ளீட் ஆகும்னா சென்டர்ல இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நம்முடைய தலையில சென்டர்ல தான் உயிர் இருக்கு. ஏற்றுக்கலாமா? நம்பலாமா? எப்படி இருக்கும்? எந்த இடத்துல இருக்கு அந்த சென்டர்? நம்ம தலையினுடைய சென்டர் எது? உச்சி மட்டும் மேல போயிட்டு, உச்சின்னா மேல போயிக்கலாம், அது சென்டர் ஆகாதுல்ல. இத வந்து சரி, இப்ப இது வந்து நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஞானிகள் இது நம்ம யூகிச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஐம்புலன்களுக்கும் செயல்பாடு வரணுமானா இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு சென்டர்ல இருந்தாதான் செயல்பாடு வரணுங்கிறது நம்முடைய யூகம். நம்ம யோசிச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, இவ்வளவுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இனிமேல் இதை வந்து ஞானிகள் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சுருதியை தேடணும். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, சித்தர்கள் என்ன சொல்றாங்க, ஞானிகள் என்ன சொல்றாங்கிறது தேடணும். அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை பண்ணை. அதுதான் நம்ம தலையினுடைய சென்டர். உச்சிக்கு கீழே, உச்சியில இல்ல, உச்சிக்கு கீழே. நம்முடைய உச்சியில இருந்து ஒரு நரம்பு அப்படி நேர கீழே வருது. எங்க வந்து சேருது, எங்க வந்து முடியுதுன்னா பாய திறந்த ஒரு அண்ணாக்கு குட்டி நாக்கு மேல தொண்டையில, அதுக்கு ஒரு விரல் கடை மேல. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல். அது எப்படி இருக்கு, அங்க என்ன இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதான் ப்ரூஃப். வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை பண்ணி. உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல வைத்த விளக்கம். விளக்குன்னா ஒளி, அக்னி இருக்கு. ஆச்சா, ப்ரூஃப். அப்போ உயிர் வந்து ஒளியா இருக்குங்கிறதுக்கு இவருடைய ஒரு பாடலும் சான்று. அது எங்க இருக்கு? உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல விளக்கு எரியுதடி. உயிருக்கு அது விளக்கு ஜோதியாட்டு இருக்குங்கிறதே ப்ரூவ் பண்ணு. அப்ப நம்ம யோசிச்சு சிந்திச்சு வந்ததும் சென்றதுங்கிறதும் சரியா போச்சா? நம்முடைய யூகமும் ஞானிகள் சொன்னதும் சரிதானே? இப்படி யோசிச்சு யூகித்து ஒவ்வொன்னா அறிந்து தெரியணும். அதுதான் ஞானம். இதுதான் உண்மை. இதை யாராவது மறுக்க முடியுமா? இதை நம்ம வந்து பார்க்க முடியாது, யூகித்து தான் அறிய முடியும். வெளியில உள்ள பொருளை பார்க்கலாம்,
உள்ள பொருள் எப்படி நம்ம பார்க்கறது? யூகித்து தான் அறிய முடியும். அப்ப நம்முடைய யூகம் சரிதானா அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள், ஞானிகள், வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்குங்கிறதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அப்ப எல்லாரும் சொன்னதும் நம்ம யூகித்த இருக்கிறதும் ஒரே பாயிண்ட் தானே, ஒரே விஷயம் தானே. அப்ப நம்முடைய உயிர், ஒரு மனிதனுடைய உயிர் ஒவ்வொருத்தருடைய தலைக்கும் உச்சிக்கு நேர கீழே உள்ள இருக்குது. இந்த இடத்துல உயிர் எப்படி இருந்தது? இறைவன் கொடுத்தாரு. எப்படி வந்து பிறந்த குழந்தையை பார்த்திருக்கீங்களா? பிறந்த குழந்தைக்கு வச்சு எப்படி கொஞ்சம் அழுத்தி அவங்கயுமே உள்ள பிரிங்கிடும். ரொம்ப ஒரு மெல்லிய தான் அது. நம்ம வளர 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 இது வந்து ஹார்டாய் உச்சி வழியாதான் உயிர் அங்க உள்ள வச்சு அடைச்சான். பெரிய ஒரு ஜவு தான் அங்க குரல். அப்புறம் வளர வளர வளரதான் அது வளர்ந்து ஹார்டாய். இப்பவும் இந்த உச்சியில வந்து எலும்பு கிடையாது. நம்ம சாப்பிட்றோம்ல, பிறந்ததுல இன்னை வரைக்கும் சாப்பிட்டோம்லவா, இந்த சாப்பிட்ட அழுக்கு குப்பை எல்லாம் இங்க சேர்ந்து அடைஞ்சு அப்படி கட்டி பிடிச்சி. நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரம் பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் மலை ஜலமா போகுது, வேர்வையா போகுது, மூக்குல சளி, வாயில எச்சில், காது அழுக்கு, கண்ணுல பீழை, மூக்குல சளி, நெஞ்சில அழுக்கு சளி, இப்படி எல்லா இடத்துலயும் சளி அழுக்கு எல்லாம் போயிடும். இப்படி சாப்பிட்ட ஆகாரம் ஒவ்வொரு ஆதாரங்களா வந்து அந்தந்த பாட்டுகளுக்கு வேலை செய்து முடிஞ்சு கடைசியில வந்து சரசராரத்துக்கு வந்து சேரும். இங்க வந்து சேரக்கூடிய சத்து மூளை அதன் பகுதி இங்கெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள கழிவுகளை எங்க தள்ளும்? இங்க ஒண்ணும் ஓப்பனிங் இல்லைன்னா அங்கேயே தங்கி அந்த கழிவுகள் அடைபட்டு தான் இந்த உச்சி பகுதி ஆடாய். இந்த ஆதாரங்கள் எல்லாம் வரக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு கழிவுகளை வெளியே தள்ளிது அந்தந்த பாட்டில் போயிடும் கழிவுகள். இப்படி எல்லா இடமும் கழிவுகள் வெளியேறு. உச்சியில வரக்கூடிய அந்த சத்து மட்டும் கழிஞ்சிடும். கழிவு வெளியே போறதுக்கு வழி இல்லாம இங்கேயே அடைஞ்சு போகும். அதனால்தான் உச்சி வந்து இப்ப நமக்கு ஆடாய். இப்போ உங்க உயிரை நீங்க அறியணும்னா, தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? பிறக்கும் போது எப்படி இருந்தீங்களோ அப்படி வரணும். பிறக்கும் போது எப்படி இருந்து உச்சி ஓபன் பண்ணணும். அதே மாதிரி இப்ப நீங்க தவம் பண்ணி இங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய குப்பைகள் அழுக்கள் எல்லாம் வெளியே தரணும். அப்பதானே இந்த இடம் சுத்தமாகும். வேர்வை வந்து அழுக்கு வந்தா குளிச்சுக்கிறீங்க, சுத்தப்படுத்துறீங்க, உடம்பு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தலாம். இந்த இடத்தை எப்படி சுத்தப்படுத்துறது? இந்த இடத்துல அழுக்களை எப்படி அப்புறப்படுத்துறது? இந்த அழுக்கு சேர்ந்துதான் உங்க மூளை எல்லாம் மழுங்கி போச்சு. இங்க போகக்கூடிய இந்த அழுக்கள் அவ்வளவு சேர்ந்து ரொம்ப மைன்யூட் பார்ட் தான் நம்முடைய மூளைகள் ஒவ்வொரு சைஸ். இந்த அழுக்கள் போய் சேர்ந்து எல்லாம் அடைச்சிட்டு மூளை ஏங்க விடாம செய்யும். இப்ப நம்ம பழையிடும் சேர்த்த அழுக்கு குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுதான் நம்ம பண்ணக்கூடிய வேலை. உங்களுக்கு அறிவு வேணும், மூளை இயங்கணும்னா சேர்த்த அழுக்கள் எல்லாம் வெளியே தள்ளி இந்த மூளையினுடைய ஒவ்வொரு செல்ஸும் இயங்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அப்பதான் அறிவு திறங்கும். இது பிராக்டிக்கலா நம்ம பேசக்கூடிய பேச்சு, கதை தத்துவம்லாம் இல்லை. இவ்வளவு நிறைய அதான் கதை சொன்ன, நான் தத்துவமா சொன்னேன். நம்ம உடம்பு எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அனுபவிக்கணும், எப்படி வாழணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம நாமே சரிப்படுத்திட்டா நல்லா இருக்கலாம். இப்ப அறிவு இல்லாம இருக்கிறோம். அறிவு வேணுமா? உங்களை இயங்க வைங்க. ஏன் இயங்கல? அழுக்கு குப்பையெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு, அகற்றுங்க. அவ்வளத்தையும் அவ்வளவு குப்பைகளை வெளியே தள்ளிட்டீங்கன்னா கிளியரா. ஜெர்மன் இது அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டான், இந்த அளவு கண்டுபிடிச்சான். இது என்ன பெரிய விஷயமா, நம்ம செய்யாததா அப்படின்ட்டு கொஞ்சம் ஆளுகளை படித்தான். எல்லாருக்கும் மண்டவட்டை கலத்தினான், வாஷ் பண்ணான்.
மூளையை வந்து மூளையினுடைய அந்த செல்ஸ் லேசா டச் பண்ணா போறோம். ஒண்ணுல பைத்தியம் ஆகுறான், இல்லாட்டா கோமால போறான், இல்லாட்டா செத்தே போறான். நம்ம உடம்புலயே ரொம்ப மெதுவான மென்மையான பகுதி எதுன்னா மூளை. அதை டச் பண்ண கூட கூடாது. அந்த அளவுக்கு பத்திரமா ஆண்டவன் வந்து இங்க ஒரு மண்டவோட கபாலத்தை அழகா படைச்சு வச்சிருக்கான். அதுக்குள்ள எது தும்பி அழுகு சேர்ந்துருக்கு. எப்படி கிளீன் பண்றது? ஜெர்மன்காரன் ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே அப்படின்னு பார்த்தான். வழி இருக்கணும்னு பார்த்தா இந்தியாவில் மட்டும்தான் இது பண்ணுது. அப்ப இங்குள்ள சாமியார்கள் என்ன செய்யறான்? அவனு தவம் பண்றான். தவம் செய்து 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 அக்னியினால அந்த இடத்துல உஷ்ணத்தை ஏற்படுத்தி அங்க உள்ள அழுக்களை எல்லாம் அப்படி உருகி கரைஞ்சி வெளியேற்ற வைக்கிறான். இதுதான் ஒல்லியே. நம்ம தவம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய சுத்த உஷ்ணம் மேலெழும்பி வரும்போது அந்த உஷ்ணம் தாக்கி இங்க உள்ள எல்லா அழுக்களும் உருகி கரைஞ்சி மூக்கு வழியா தொண்டை வழியா வெளியேறும். அப்படி வெளியேறினாதான் பூர்ணமானாதான் மூளை இயங்கும், அறிவு திறக்கும். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. ஆபரேஷன் பண்ணினவனும் செய்ய முடியும். அவரவர் தவம் செய்து அதனால வரக்கூடிய அந்த ஞானாகிரியினால இது அவ்வளவு நடக்கும். இதுக்குதான் தவம். இப்படி செய்து வரும்போது அறிவு துலங்கும் போதுதான் ஆன்மாவை நாம் அறிய முடியும். அறிவில்லாம நம்ம எது தெரிஞ்சுக்க போறோம்? அப்ப முதல்ல அறிவை பெருக்குங்க. அறிவை பெருக்கிறதுக்கு தவம் செய்யுங்க, சுத்த உஷ்ணத்தை பெருக்குங்க, உங்க ஆத்ம ஜோதிய ஞானக்கனலை எழுப்புங்க. இதுதான் செய்யணும். இப்படி வந்தாதான் இது நடக்கும். இப்படி நடந்தாதான் நமக்கு அறிவு தொடங்கும். அப்பதான் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் தான் நம்ம படைச்சவனை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன செய்யலாம்? தலைகளை நிற்போமா? பிராணாயாமம் பண்ணுவோமா? 1000 லட்சம் கோடி ஒரு மந்திரம் சொல்லுவோமா? கோடி தரம் எத்தனை ஜென்மமா நீங்க மந்திரத்தை ஜெபிச்சாலும் வருமா? எத்தனை யாகம் பண்ணாலும் வருமா? பிராணாயாமம் பண்ணா, வாசியோகம் பண்ணா, குண்டலினி யோகம் பண்ணா வருமா? அதெல்லாம் இதுக்கு கீழே நின்று போகும். இதுக்கு மேல ஒண்ணும் வேலை செய்யாது. இது வந்து இப்படி நடக்கணும். இந்த ப்ராசஸ் இப்படி நடந்தாதான் இப்படி இது இதனுடைய பலன். அப்படிங்கிற போது இதுக்கு ஒரே வழி தீ மூட்டுறது தான், ஞானக்கனலை ஏற்றுறது தான். அதை நம்ம வாழ்க்கையிலே அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. இப்பதானே எதெல்லாமோ ஸ்டவ் அது இதுன்னு வந்துருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் அது இதுன்னு, கேஸ் மண்ணெண்ணெய். அந்த காலத்துல எப்படி இருந்தது? நம்ம வீடுகள் அடுப்பு தெரியுமா? விறகுதான். அடுப்பு எப்படி இருந்தது? அடுப்பு எரிக்கிறதுக்கு தான் விறகு. அடுப்பு எப்படி இருந்தது? அது எப்படி இருக்கும்? மூணு கல்லு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே? 3 கல்லு, அவ்வளவுதானே? தமிழ் எழுத்துல கடைசி என்னது? அக்கு என்னது? 3 கல்லு தான். அடுப்பை கூட்டுறதும் பாங்க. அந்த காலத்துல 3 கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு சட்டியை பாத்தி வச்சு வேற எழுதியா போட்டு கொடுக்கணும். அதே மாதிரிதான் இங்க இருக்கு 3 அடுப்பு. வலது கண்ணு ஒரு அடுப்பு, இடது கண்ணு ஒரு அடுப்பு, உள்ள உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல ஒரு அடுப்பு இருக்கு. 3 கல் இருக்கு. இதுல நீங்க தீய போட்டீங்கன்னா இந்த தீ மேலெழும்பி வந்து இந்த அழுக்கலை வந்து வெளியே. ஒரு சிஸ்டர் பாட்டே பண்ணி அடுப்பை கூட்டு ஒலைய வை தீய எடுத்துக்கிறார். இப்போ நம்முடைய உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேல வந்து உயிர் ஸ்தானம். உயிர் வந்து எப்படி இருக்கு? ஒளியா இருக்கு. அதானே? உயிர் வந்து ஒளியா இருக்கு. அது இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேல. சரி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி உள்ள இருக்கிறதுக்கு இருக்கு, எல்லாம் கவராயிருக்கு. நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போறது? அந்த இடத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதுல போக முடியும். இப்போ உச்சி அடைச்சா இருக்கு, வாயும் அடைச்சா இருக்கு.
அண்ணாக்கு இந்த பக்கம் திறந்துருந்தாலும் கூட நம்ம அங்கே எப்படியும் மூவ் பண்ணது ஒண்ணு இல்லையே. சாப்பாடு சாப்பிட்டா அது கீழே தானே போகுது, மேல் வர்றதுக்கு ஒரு எதுவும் இல்லையா? அப்ப இந்த இடமும் லாக், இந்த இடமும் லாக். அப்ப எப்படி போறது? தெரியறதுக்கும் அது துலங்குறதுக்கும் ஏதாவது ஒரு ரெடி வேணுமா? இருக்கணுங்களா? இப்ப நீங்க இந்த ரூமை விட்டு நீங்க அந்த பக்கத்துல இருக்கிறீங்க, வெளியில் நிற்கிறீங்கன்னு இங்க வந்து நாங்க லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். வெளியில இருந்து பார்த்தா உங்களுக்கு லைட் தெரியுமா? தெரியாதா? வெளிச்சம் வெளிச்சம் தெரியுங்களா? ஏன் வெளிச்சம் தெரியுது? எப்படி உங்களுக்கு தெரியுது? பாக்குறதுனால தெரியுது. இந்த இடத்துல பாக்குறதுனால எப்படி தெரியுமா? பார்த்தா தெரியுமா? இது யோசிக்கணும். பார்க்க தெரிஞ்சிருமா? ஏன் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த வெளிச்சம்? அதுதான் ஏன் தெரிஞ்சுன்னு கேங்க. அதுதான் போட்டிருக்கோமே. நீங்க வெளியில நிக்கிறீங்க, சிந்திக்கவே மாட்டாங்க. அதான் விஷயம். மக்கள் வந்து யாருமே எதையுமே சிந்திக்கிறதே. இந்த இடத்துல வெளிச்சம் போட்டிருக்கு, லைட் போட்டிருக்கு, நீங்க வெளியில நிக்கிறீங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது இங்க உள்ள வெளிச்சம் உங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? ஏன் உங்களுக்கு இந்த வெளிச்சம் தெரிஞ்சது? எவ்வளவு யோசிக்கிறீங்க? இவங்க சொல்றோம் போட்டிருக்கோம். அது வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை மட்டும் சொல்லுங்க. நம்ம பார்த்தோம்னா அந்த வெளிச்சம் மூளை நரம்புகளை தூண்டி விட்டு செயல்பட வைக்குது. அதான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். அதுதான் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்க. இங்க வெளிச்சம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த இடம் கம்ப்ளீட்டா வந்து சவர் வச்சு அடைச்சு வச்சுட்டா, கதவு ஜன்னல் ஒண்ணும் இல்லை. வெளியில நீங்க நிக்கிறீங்க, வெளிச்சம் தெரியுமா? ஏன் தெரியாது? நீங்க தான் பாக்குறீங்களா? அடைச்சதுனால தெரியல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது சொல்லி தெரியல. புரியுதா? உள்ள வெளிச்சம் உங்களுக்கு ஏன் வெளியில நிக்கிற உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்ப இங்க ஒரு ஏதோ ஒண்ணு வாசலோ வழிகளோ ஒரு வாசல் திறந்ததுனால உங்களுக்கு தெரியுது. அவ்வளவுதானே? இதுக்கு எதெல்லாம் சொன்னீங்க? புரியுதா? அப்போ நம்முடைய உயிர் ஒளி எப்படி இருக்கு? ஒளியா இருக்கு உயிர். அது வந்து உள்ள இருக்கு. இப்போ அந்த ஒளி நமக்கு உடல்ல எங்க தெரியும்? நம்ம உடம்புல ஒளி எங்க இருக்கு? ஒளி எங்க இருக்கு? உயிர் எங்க இருக்கு? மூளையில உள்ள நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில இருக்கு. இவ்வளவுதான். இந்த தலைக்குள்ளாக ஐம்புலங்களும் இருக்கு. இந்த ஐம்புலங்கள்ல அந்த ஒளி உயிர் எங்க தெரியும்? எங்க சொல்லுங்க. 5 புலன்கள்ல தலையில ஒளி. அது சொல்ல வேண்டியதானே? நெருப்புலாம் ஏன் போறீங்க? தலையில 5 புலன்கள் தானே இருக்கு. காதுல தெரியுதா உங்களுக்கு ஒளி? மூக்குல தெரியுதா? வாயில தெரியுதா? எங்க தெரியுது? கண்ணுல மட்டும்தான் தெரியுது. அப்ப கண்ணுல ஒளி தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? ஒளி எங்க இருக்கு? உயிர் எங்க இருக்கு? உயிர் வந்து அவருடைய வாசல் கண். ஒளி எங்க இருக்கு? உயிர் எங்க இருக்கு? உங்க தலைக்குள்ள இருக்கு. அந்த ஒளி எங்க தெரியுது? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். புரியுதா? உள்ள ஒளி கண்ணுல தெரியுதுன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு வாசல் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இவ்வளவுதான். உயிர் வந்து உள்ள தலைக்கு உள்ள மத்தியில இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய ஒளி நமக்கு தெரிகிற வாசல் கண். கண்ணுல மட்டும்தானே ஒளி இருக்குது, ஒளி தெரியுது, துலங்குது.
அப்போ எல்லையில உயிர், உள்ள உள்ள உயிர் வெளியில பாக்குறோம், தொலைங்குது. அப்ப தொலைங்குதுன்னா அங்க இருந்து இங்க தெரியும்னா அப்ப இந்த இடத்துல ஒரு வாசல் பார்க்க முடியும், தெரியும். உச்சிக்கு கீழடியோ, இது உச்சின்னு வச்சுருங்க, அதுக்கு கீழே இதுதான் அண்ணாக்குன்னு வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த இடத்துல இருந்து 2 நரம்பு, ஒரு நரம்பு வலது கண்ணு, ஒரு நரம்பு இடது கண்ணு, இங்க இருந்து இப்படி வந்து 2 நரம்பு 2 கண்ணு வந்து நிற்கும். அப்போ இந்த இடத்துல இங்க உள்ள ஒளி இங்க தெரியும்னா அப்ப இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? அப்ப இங்க உள்ள ஒளி இங்க நம்ம பாக்குறோம். இத போய் பார்க்கணும், இதை போய் அடையணும்னு என்ன செய்யணும்? இப்படியும் போயிட்டா வரும். இங்கதானே வழி இருக்கு, இங்கதானே போக முடியும். எங்க வழி? இப்ப நீங்க இங்க ரூமுக்குள்ள வரணும், வாசல் வழியா தானே உள்ள போக முடியும். இங்க வந்து வாசல் இருக்குது, போங்க உள்ள. அவ்வளவுதான். எங்க வாசல் இருக்கு அது வழியா உள்ள போங்க. அப்ப நம்ம உயிர் ஆற்றல் தொடங்கக்கூடிய இடம் கண். கண் வழியா அதே உயிர் ஆற்றலுக்கு அடையலாம். இதுல இவ்வளவு நேரம் பேசின மூச்சு மந்திரம் தந்திரம் ஏதாவது வந்துதா? ஒளி 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 மட்டும்தான். ஒளியை பிடிங்க, ஒளியை போய் சேருங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. அவ்வளவுதான். வேற ஏதாவது வேணுமா? இறைவன் ஒளியா இருக்கிறாரு, நம்ம அதே அம்சம் நம்முடைய ஜீவன் ஒளியா இருக்குது, நம்ம கிட்டே அப்படிதான் இருக்கு. அது நம்ம கண்ணையும் ஒளியா தான் சொன்னது. இந்த சின்ன ஒளியை பிடிச்சு பேரொழியா அது இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும். இப்படிதான் வாசலுக்கு உள்ள வாங்க, அதை போய் முதல்ல சேருங்க. உங்க ஆன்மாவை நீங்க அறிஞ்சுக்கிடுங்க. அந்த ஆத்ம சக்தியை உங்களுடைய ஞான கனலை பெருக்குங்க. அந்த ஞான கனல் கொழுந்து விட்டு எரியும் போதுதான் அது அந்த ஜோதி எப்படியும் மேலதானே எரியும், மேல் நோக்கி தானே எரியும். இந்த இடத்துல உங்க ஆத்ம ஜோதி நீங்க பிரகாசி பார்த்தீங்கன்னா அது மேலெலும்பி எரியும் போது இங்கதான் வரும். இங்க வரும்போது அது எங்க வந்து சேரும்? முதல்ல மூளை பகுதி தலைக்கு தான் வந்து சேரும். தலை பகுதியில் அந்த அக்னி வந்து உஷ்ணம் வந்து ஏறும்போது அங்க இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் இந்த சூட்டுல கரைஞ்சி உருகி அப்ப இங்க உள்ள அழுக்கு அளவெல்லாம் உருகி உருகி போக 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 இந்த அளவெல்லாம் கிளியரா சுத்தமா அப்புறம்தான் ஒவ்வொரு செல்சாட்டு அதிர்வுகள் வந்து இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஞான சாதனை. இதைத்தான் நம்ம செய்யணும். இவ்வளவு நேரம் கடவுளை பத்தி எதாவது பேசணுமா? இனியும் பேச வேண்டாம். இதை மட்டும் செய்தா போறோம், நம்மை நாம் அறிஞ்சா போறோம். அதுதான் கடவுளை அறிஞ்சது. கடவுளை அறிகிறதுங்கிறது என்னன்னா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம சக்தியை உணர்வதும் அடைகிறது தான். ஒரு பானசத்துக்கு ஒரு சோறு பதம். இத பதம் பார்த்துட்டோம்னா இறைவனை சாட்சாத் இறைவனையே அறிஞ்சுக்கிறது. இதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறது தான் ஈஸ்வர நம்ம பிராக்டிகலா பண்ணணும். உபதேசங்கிறது இவ்வளவுதான். புரிஞ்சதுலவா? இதுதான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்முடைய ஞானக்கனல் பெறுகிறதுக்காக நாம தவம் எப்படி செய்யணும், இதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். இந்த நம்முடைய ஆத்ம சக்தி ஞானக்கனலை பெருகணும். என்ன செய்யலாம்? தெரியாதுன்னே சொல்லக்கூடாது. எதையாவது சொல்லுங்க. ஒண்ணும் தெரியாதவனோட உலர்வாயம் மேலும் ஒரு பழம் எதையாவது உங்களால பார்க்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உள்ள இருக்கு, அது நீங்க எப்படி பார்க்க போறீங்க? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பார்க்கலாம். பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? யோசிக்க. இப்படி பார்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி யோசிங்க. அப்பதான் ஏதாவது ஒண்ணு விட கிடைக்கும் உங்களுக்கு. தெரியாத நிலையில்தான் வரவே செய்யாது. தெரிய வைக்கணும். அதுதான் யூகம், அதுதான் அறிவு. இந்த உலகத்துல யாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் வரல. இந்த மாதிரி சிந்தித்து செயல்பட்டு பல ஞானிகள் சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்துதான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொருத்தரும் கூட இருந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டா இருந்தாங்க.
அவங்கவுங்க நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி சத்சங்கம் ஒவ்வொருத்தரும் கேட்டு தெரிஞ்சு அப்புறம் நாமளும் யூகிச்சு அனுபவத்துலதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். இதோட நான் சொல்லிதான் தந்திருக்கிறேன், நீங்க தான் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? லட்சுமிக்கும் சொல்லிட்டேன், எழுதியும் தந்துட்டேன். இன்னைக்குமா சாப்பிடணும்ல நீங்க, அப்ப சாப்பிடறதுக்கு என்ன வழின்னு பாக்கணும்ல. எப்படி விளக்கு உங்ககிட்ட இப்ப ஒரு கடுகளவு அணு அளவு ஒளி தான் இருக்கு, அதான் உங்க ஜீவனுடைய தன்மை. இத பெருசாகணும். ஒரு விளக்கு என்ன இருக்கு, விளக்கு இத பெருசா இருக்கு என்ன செய்யணும்? அவ்வளவுதான். அது பெரிய பெருசாகும் தூண்டி அவ்வளவுதானே. இப்ப இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரகாசமா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் பிரகாசம், இன்னும் தூண்டா இன்னும் பிரகாசமா இருக்கு. அவ்வளவுதானே. எவ்வளவு தூரம் தூண்டுறோமோ அந்த அளவுக்கு பிரகாசமா எரியும். நீங்க அவ்வளவுதான் செய்யணும். உங்களோட ஆத்ம சக்திய, உங்க ஆன்ம உயிர் ஒளிய தூண்டி விட கடுகளவு அணு அளவு இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளி மேலும் மேலும் பிரகாசிக்கும். அது மேலும் மேலும் வளர்ந்தாதான் இங்க இருந்து இவ்வளவு இடத்துக்கு வரணும். அண்ணாக்குல இருந்து உச்சி வரைக்கும் அந்த ஒளியினுடைய ஜுவாலை வரணும். அந்த அளவு நீங்க தூண்டணும். அதுதான் தவம். அது ஒரே நாள்ல வருமா? கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி 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 அது பெருசாக்கிட்டே அது இந்த பயிற்சியெல்லாம் செய்து இந்த இடம்லாம் கிளீன் ஆகி அப்புறம் அதே மாதிரி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 நாடி நரம்புலையும் அந்த ஒளி ஊடுருவி எல்லா இடத்தையும் தூய்மையாக்கி அப்புறம் ஒளியே நிரம்பும். இதே பிசிக்கல் ஃபார்ம், ரத்தம், எலும்பு, கதை, மத்தியாளன், இதே உடல் ஒளி நிரம்பி நிரம்பி ஒளி உடலாக மாறும். பூன உடலே ஒளி உடலாக ஓங்க பெற்றேன்னு வளர்ச்சிருப்பான். அதைத்தான் சொல்லணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம சக்திய ஒளிய இப்படி தூண்டி தூண்டி தவம் மூலமாக பெருக்கி ஒளியை வியாபிக்க செய்யும். இதுதான் தவம். அப்ப தூண்டுறது எப்படி? அதுதான் குரு மூலமாக இப்படி தூண்டுதோ அப்படின்னு சொன்னாலும் அவங்களால செய்ய முடியும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிங்க, சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வேற ஒண்ணுமே இல்லை. உங்க ஆத்ம ஒளி பிரகாசிக்கணும், அதை தூண்டி விடணும். அதுக்கு என்ன செய்யணும்? அது மட்டும்தான் பார்த்து. தேவையில்லாத ஒண்ணு நமக்கு வேண்டாம். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் ஒதுக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் நம்ம பிராக்டிக்கலுக்கு என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். தூண்டுறதுக்கு என்ன செய்யணும்? ஒளி பெருசாகிறதுக்கு என்ன செய்யணும்? தூண்டணும். தூண்டுறது எப்படி தூண்டலாம் சொல்லுங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க யாரு? அவங்க தான் நிறைய பாட்டு பாடி வச்சிருக்காங்களா, அதுல யாராவது சொல்லியிருக்காங்களா கொஞ்சம் பார்க்கலாம். அப்ப சித்தர்கள், ஞானிகள், மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாயிண்ட், இந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் தேடினீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வள்ளலார் சொல்றார், இந்த இடத்துல இந்த நிலைக்கு உங்களுடைய அருட்பெருஞ்சோதி நிலையை அடையிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத வள்ளல் பெருமான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா எளிமையா சொல்லியிருக்காரு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து இப்படி இருந்து தவம் பண்ணணும் அப்படிங்கிறார். நினைந்து 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 அப்படின்னு சொல்லல, நினைந்து நினைந்து அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். திரும்ப திரும்ப நினைக்கணும். உணர்ந்து உணர்ந்து திரும்ப திரும்ப உணர்ந்து உணர்ந்து அதுல இருக்கணும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இருந்தீங்கன்னா நெகிழ்ச்சி வரும். நெகிழ்ச்சி உண்டாகும் போது இலக்கின தன்மைன்னு சொல்லுவோம்ல, நெகிழ்ச்சின்னா இலக்கின ஒழுக்கம் விளக்கம்னு சொல்லுவோம்ல, அந்த இலக்கின தன்மை வரக்கூடிய நேரத்துல கண்ணீர் அருவியா கோட்டும். நாம விடக்கூடிய கண்ணீர்ல நாம குளிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு கண்ணீர் பெருகணும்.
அந்த அளவுக்கு கண்ணீர் பெறணும்னா அந்த அளவுக்கு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நெகிழ்ச்சி நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம தவம் செய்யணும். அப்ப எதை நினைச்சிட்டு இருக்கணும், எப்படி உணர்ந்து இருக்கணும்? இவ்வளவு நேரத்தில் அன்புன்னு வார்த்தையாவது நான் சொன்னா, இவ்வளவு நேரம் எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. நமக்கு வேற கதையே வேண்டாம். நம்ம உயிர் ஒளியா இருக்கு, அது கண்ணில் தொடங்குது. அந்த ஒளி பெருகி நம்ம உடல் தூய்மை அடைறதுக்காக நம்ம அவமனம். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும்தான் பார்க்கணும். வேற கதையே போகக்கூடாது. ஒரு பிரயோஜனம் இல்லை. கதை பேசலாம், புராணங்களை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப நேரம் போகும். இதுக்கு என்ன செய்யணும்? இந்த பாட்டு படிச்சோம்னா இந்த பாட்டுல இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. விளக்கம் சொல்லுங்க. நினைந்து நினைந்து எது நினைக்கணும்? ஒளி எங்க இருக்கு? உள்ள இருக்கிற ஒளி கண்ணில் தொடங்குது. உள்ள இருக்கிறத நீங்க நினைக்க முடியுமா? அப்ப எதை நினைக்கணும்? தொடங்குற இடத்துல நீங்க உள்ள ஒளி இருக்குது, அது தொடங்குற இடம் 2 கண்ணு. அப்போ நம்ம பார்க்க முடியுதுதானே நம்ம நினைக்க முடியும். உள்ள இருக்கிறது எப்படி பார்க்கறது, எப்படி நினைக்கிறது? அது கற்பனையா போயிருங்களவா? நமக்கு தெரிஞ்சது இல்லது கண் தானே. கண்ணில் தானே ஒளி தெரியுது. அப்போ கண்ணை நினைங்க. கண் மணி ஒளியை நினைந்து நினைந்து அதுல உணர்ந்து இருந்தால் ஒளி பெருகும், நெகிழ்ச்சி பெறுவோம். நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போம், தெரியாததை கற்பனை பண்ணக்கூடாது. கற்பனை பண்ணா அது தியானம் இல்லை. உண்மையை பார்க்கறத, தெரிஞ்சதை, அறிஞ்சதை மட்டும்தான் செய்யணும். நமக்கு தெரிஞ்சது கண் தான். கண்ணில் ஒளி இருக்குதா? கண்ணில் ஒளி இருக்கிறதுனால நம்ம பார்க்கிறோம். கூட்டத்துக்கு கண்ணில் ஒளி இல்லாதனால பார்க்க முடியல. நம்ம கண்ணில் ஒளி இருக்குது, அதனால நம்ம பார்க்கிறோம். உள்ள ஒளி 2 கண்ணையும் தொடங்குறதுனால தான் நமக்கு பார்க்க முடியுது. அப்ப கண்ணில் ஒளி இருக்குது பார்க்கணும். கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நினைந்து நினைந்து இருந்தா தீட்சை மூலமாக பெறக்கூடிய அந்த உணர்வு, அதை நீங்க உணர்ந்து உணர்ந்து இருந்தால் நெகிழ்ச்சி உண்டாகும், கண்ணீர் கொட்டிட்டு. இவ்வளவுதான் தவம் பண்ணணும். இப்படி நீங்க தவம் பண்ணணும். கண் மணியில் ஒளியை நினைந்து நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த உணர்வு வருது. உணர்வு வர 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 அதிலே இருக்கும்போது உணர்வு பெருக பெருக நெகிழ்ச்சி உண்டாகும். நெகிழ்ச்சி உண்டாகும்போது கண்ணீர் கொட்டும். உள்ளம் உருகுதுன்னு சொல்லுவோம்ல, அப்ப அந்த இலக்கம் உருக்கம் வரும்போது கண்ணீர் தன்னால கொட்டிக்குவோம். அதுதான் வரும். அதை நம்ம பயிற்சி மூலமா செய்துக்கிட்டே இருந்தோம்னா இறைவன் நம்ம உடல்ல முக்கியமான இடத்துல பத்திரமாட்டு உயிரை வச்சிருக்காரு. அவர் இருக்கிற இடம், தொடங்குற இடமும் முக்கியமான இடம் கண். நம்ம உடம்புலேயே முக்கியமான அவயவம் என்னன்னா கண் தான். ஏன்? நம்ம உடம்புல உள்ள முக்கியமான உறுப்பு கண். ஏன் கண்ணு சொன்னாங்க? கண்ணுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னதெல்லாம் சொல்லுங்க. பார்க்க முடியுது. உங்க கண் எப்படி? வெள்ளை விழி இருக்கு, அடுத்தல கருவிழி இருக்கு, அப்புறம் இன்னும் ஒரு கண் மணி இருக்குல்ல, பாப்பான்னு சொல்லுவாங்க, கண்மணின்னு சொல்லுவோம், ஐபால் இருக்குல்லவா? இது எப்படி இருக்கு? எல்லாருக்கும் கண் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க கண்ணு இருக்கு, இவங்க கண்ணு இருக்கு, இவங்க கண்ணு இருக்கு, என் கண்ணு இருக்கு, அவங்க கண்ணு இருக்கு, எல்லாரும் கண்ணு இருக்கு. ஒரே மாதிரி தானே இருக்கு. கண்ணுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஒரே அளவு தான். நீங்க பிறந்த போது உங்க கண் எவ்வளவு பெருசு இருந்ததோ அதேதான் இப்போ. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கண் இப்படிதான். கண் வளராது, முதிர்ச்சி அடையாது. கண்ணுல எலும்பு கிடையாது, நரம்பு கிடையாது, ரத்தம் கிடையாது. இருக்கா?
இந்த கண்ணு மட்டும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் தானம் பண்ணலாம்னா, வேற எந்த ஒர்க்கும் இந்த மாதிரி எல்லாரும் கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட ஆளுகளுக்கு குறிப்பிட்ட அந்த குரூப் உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஐ டொனேஷன் மட்டும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னது? எல்லாருடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப இறைவனுடைய படைப்புல, இறைவன் படைத்ததுல உலகத்தில் உள்ள அவ்வளவு மனிதர்களுக்கும் கண் ஒரே மாதிரி ஒரே தன்மையில எவ்வித பேதமும் இல்லாமல் இறைவன் படைச்சிருக்காரு. அங்க அவர் சொல்றார், இறைவனுக்கு எந்த பேதமும் கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான அந்த உறுப்பு கண்ல தான் இறைவன் திறந்துள்ளார். அந்த இடத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு தான் உள்ள போக முடியும். புரியுதா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வேற எதுக்காவது இருக்கா இந்த மாதிரி? விஞ்ஞான பூர்வமும் சொல்லலாம், ஆன்மீகத்திலே இதான் சரி. இதை தான் கண்ணை தான் திருவடிகள், மைப்பொருள், இறைவன் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு, கருவறை, திருவறை எல்லாமே இதைதான் செய்யும். பரிபாஷையை மாற்றி இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கண் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அரிதறியுமான பிறக்கிறது, பூ குருள் செவுள் பேடு நீங்கி பிறக்கிறது. அப்படி நல்ல முறையில பிறந்திருக்கோம், மனிதனாக பிறந்திருக்கிறோம்னா இதுவே முதல்ல புண்ணியம். பிறந்த இந்த பிறப்பிலேயே நம்ம படைத்த இறைவனை அடைந்து வாழ்றதுதான் இன்னும் சிறப்பு. அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன் பிறந்திருக்கிறோம்னா நாம ஏன், யாரு, எது என்கிறதெல்லாம் தெரிஞ்சு நல்லபடியா வாழ்றோம். இது தெரிஞ்சுட்டு எல்லாம் காஞ்சாரா போடுறதுக்கு இல்லை, காட்டுக்கு ஓடுறதுக்கு இல்லை. உலகத்திலேயே வாழ்ந்து நம்முடைய கடமைகளை செய்து இனி பிறவாம இருக்கிறதுக்கு, இறைவன் திருவடி அடைகிறதுக்கு, மோட்சம் அடைகிறதுக்கு வழி தேடுறது தான் இந்த வழி. புரியுதா? இப்ப அப்ப கண்ணையே நினைச்சுக்கிட்டு அந்த ஒளியே நினைச்சு இருந்து தவம் பண்ணணும். எல்லாம் சொல்லியிருந்தாரு, நீங்க செய்யுங்க. எல்லாம் சொல்லியிருந்தா முடியுமா? அப்போ முதல்ல ஒரு ஆளு தொடங்கி வைக்கணும். சரி, எப்படி நினைக்கணும்? கண்ணையே நினைக்கணும். இப்ப சாதாரணமாக சொல்றேன். இப்ப நீங்க கண்ணை, உங்க கண்ணை நீங்க நினைக்க பார்ப்போம். நினைக்க முடியுதா? நினைக்கலாம், செகண்ட் நினைக்கலாம், அப்புறம் மனசு வேற எங்கேயோ ஓடுது. அவ்வளவுதான். இதுக்கு என்ன பண்ணணும்னா தவம் பண்ணணும். எப்படி கண் மணி ஒளி நினைக்கணும்னா கண்ணை மூடிட்டு இருந்தா நினைச்சு வருமா? கண்ணை திறந்து இருந்தா நினைக்கணும். அப்ப தவம் தியானம் பண்றதுக்கு கண் திறந்துதான் தியானம் செய்யணும். கண்ணை திறந்து இருந்தாதான் நமக்கு நினைக்க முடியும். உணர்வு, உணர்வு வந்து நீங்க நம்ம லேசமை அசைச்சாலே வரும் உணர்வு. அப்போ உணர்வு இருக்கணும்னா கண் விழித்து இருக்கணும். அதான் சொல்லலாம் பண்ண பசித்திரி, தனித்திரி, விழித்திரி. விழித்திரிங்கிறதுக்கு அர்த்தம் கண் திறந்து இருக்கணும்ன்றது ஒண்ணு. விழிப்புணர்வோடி, அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்கணும். விழியில் உணர்வோடி இருக்கணும். அப்பதான் இந்த நிலை. எப்ப வேணாலும் தவம் பண்ணலாம், எங்க வேணாலும் தவம் பண்ணலாம். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. கண்ணு எந்த இடத்துல வேணாலும் கிளம்பி பேசாம அப்படி கண்ணை திறந்துட்டு அந்த உணர்வை வச்சுக்கிட்டு பேசாம எவ்வளவு நேரம் வேணாலும் தவம் பண்ணலாம். அதுலயும் பிரச்சனை. அன்றாடம் உங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்யுங்க. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போ தவம் செய்தாலும் காலையில தான் பண்ணணும், ராத்திரி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எதுவுமே தேவையில்லை. இறைவனை நினைக்கணும். இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரு. பிறந்த இடம் இது, பிடிங்க, பேசாம சும்மா இருக்கிறது தான் தவம்.